இன்று முதல் நாள் கந்த சஷ்டி விரதம். எல்லாரும் எடுத்திருப்பீங்க. எல்லாரும் விரதத்தில் இருப்பீங்க. நேற்று முந்தின காணொளியில் வந்து என்னால் முழுமையாக அந்த காணொளி முழுவதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த காணொலியை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போது இந்த சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்கும்போது என்ன இந்த 6 நாள் விரதம் இருக்கலாமா, 7 நாள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி, இந்த 6 நாள் 7 நாள் அப்படிங்கிற ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இதில் வந்து தப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 6 நாளும் சரி, இந்த 7 நாளுமே சரி, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து பச்சை பசும்பால், தேன், அப்புறம் தினை மாவு. இந்த தினை மாவில் விளக்கு நீங்கள் நிறைய பேர் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தயவுசெய்து அந்த உணவு முறையில் வந்து நீங்கள் வந்து தினை மாவில் வந்து விளக்கு போட வேண்டாம். அதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்குது. அந்த தினை மாவில் நீங்கள் விளக்கு போடாமல் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உங்கள் கையாலே வந்து ஸ்வீட்டு செஞ்சு முருகனுக்கு வந்து வைக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 6 நாள்லேருந்து 7 நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நீண்ட நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. 10 வருஷமாகி 20 வருஷமாகி குழந்தை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்களும் இந்த விரதம் எடுத்திருப்பீங்க. சப்போஸ் நிறைய பேர் விரதம் எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. அதனால் வருத்தப்பட வேணாம். இப்போது வேலை வாய்ப்பு, இன்றைக்கி தொழில் செஞ்சிட்ருப்பீங்க. அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய நஷ்டமாயிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. முருகப்பெருமானே நம்பி அவங்க எல்லாருக்குமே இந்த இந்த மகாகந்த சஷ்டி விரதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த 6 நாள்லேருந்து 7 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டிய ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் நீங்கள் எல்லாமே இந்த 6 நாளுமே சரி 7 நாளுமே சரி வீட்டில் தான் நீங்கள் உணவு செய்ய போகிறீங்க. நீங்கள் விரதம் வந்து காலையிலேயோ மத்தியானமோ மாலையிலேயோ நீங்கள் விரதம் இருக்கிறது அது உங்களோட விருப்பம். அது வந்து நம்ம சொல்லிக்க வேண்டாம். இந்த முதல் நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காக்கைகளுக்கு வந்து உணவு வைங்க. 2ஆம் நாள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருநாய்களுக்கு வந்து உணவு கொடுங்க. அப்புறம் 3ஆம் நாள் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசு மாடுகளுக்கு வந்து உணவு, அது கீரையாக இருக்கட்டும், இல்லை வந்து தானிய வகைகளாக இருக்கட்டும், இல்லை பச்சை அரிசியாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும். அந்த பசு மாடுகளுக்கு வந்து அந்த மாதிரி உணவு கொடுக்கலாம். 4ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயில் வாசலில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்கலாம். கோயில் வாசலில் இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்கள்ல உணவு, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு கண்டெய்னர்லேயோ ஏதோ பேக் பண்ணியோ அதை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். 5ஆவது நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை எங்கேயாவது உங்கள் தெரிஞ்சவங்க அது ஏதாவது ஒரு அடிப்பட்ட தொழில் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அயன் வேலை பார்த்துட்ருப்பாங்க, இல்லை வந்து ஒரு லாண்ட்ரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து துன்பமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது அந்த டைமில் முருகப்பெருமான் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அந்த உதவி நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கடைசி நாள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நெருப்பில் வேலை செய்கிறவங்க, அந்த வாழ்க்கையில் வந்து இதுதான் பண்ண இந்த வேலை செஞ்சால் தான் வீட்டுக்கு சாப்பாடுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது, அவங்க வாழ்க்கையை ஏற்றுறதோ இல்லையோ உங்களால் முடிஞ்ச உதவி உங்கள் மனசால் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச அதில் சக்தி அளவுக்கு அவங்க உதவி பண்ணலாம். அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 6 நாள் மட்டும் இல்லை, 7 நாள் மட்டும் இல்லை, இந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறமா தைப்பூசத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது அனைத்துமே தலைவன் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. இது முருகப்பெருமான் தான் சாட்சி. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் தலைவன் முருகப்பெருமான்ட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்போம். தலைவன் முருகனுக்கு நன்றி.